ஹலோ பிரதர், சௌக்கியமா? நல்லா இருக்கேன் பிரதர். வெரி குட், வெரி குட். அப்புறம் எவ்வளவு 5 மணிக்கு போனீங்களா? 5:30க்கே ரீச் ஆயிடுச்சு. ம். ஓகே. ஏ. இந்த வார்த்தைகள் எடுத்துக்கிட்டேன் பிரதர். தேங்க்யூ. அந்த ரெண்டு விஷயம், அது ரெண்டுமே வரங்கள். சரிங்களா? ஆ, அதுக்காக ஜெபிங்க. ம். ஆ, ஆக்ட்ஸ் ஒன்று. ஆமா. ஆக்ஸ் ஒன்று. அது அது வந்து ரெண்டு அது தீமத்தியோ. தைரியத்துக்காக. ரெண்டு சரிங்களா? தீமத்தியோ. அதுவும் வந்து தைரியத்துக்காக தான். அது வந்து ரெண்டுமே வந்து ஒரு வரத்துக்காக ஜெபிக்கிறதுக்கு தான். ஆ, ம். இன்னொரு அது இந்த இது கொடுத்துருந்தேன்ல, அது வந்து அசுத்தாவிகளை கட்டி வெளியில் அனுப்புறதுக்கு. லூக்கா 10:17. ஆமா. ம். 17 இருந்து 20. ஓகே. நான் காலையிலே அதை எடுத்துட்டேன் பிரதர். அது ம். தேங்க்யூ. ஜெபிக்கும் போது உங்களுக்கு ஏதாவது காட்சிகள் வருதுன்னா சொல்லுங்க. சரிங்களா? சரி. சரிங்க பிரதர். அந்த இன்னைக்கு ஒரு தம்பி மட்டும் ஆட் பண்ண, திலக் வில்லன் ஆ. வில்லவன் அப்படின்னு ஒரு. இன்னைக்கு ஆ. மீதி பசங்க யாரும் இன்னும் வரல. அவங்க இனிமே தான். ஓகே. பிரைஸ் லார்ட் பிரதர். பிரைஸ் லார்ட். தியானம் எல்லாம் நல்லா ஆண்டவர் கிருபையில நல்லா போயிருந்துச்சு. பிரைஸ் லார்ட். ம். பஸ் கம்ஃபர்டபுளா இருந்துச்சுங்களா? ஆ, நல்லா இது. ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்து பஸ்ல நல்லா தூங்குறேன். 7 மணி நேரம் இருந்தனாலயா என்னன்னு தெரியல. 2 3 நாள் தூங்காதனாலயா என்னன்னு தெரியல. நல்லா தூங்கினப்ப பரவாயில்ல. தாம்சன் எதனா சொன்னாருங்களா பிரதர், போய் ரீச் ஆயிட்டேன் அப்படின்னு? ஆமாம்மா, அன்னைக்கு அன்னைக்கு நைட்டே வந்து கூப்பிட்டு கேட்டேன். ஓகே. சொல்லியிருந்தேன் காலையில. மெசேஜ் மட்டும் போட்டிருந்தாரு. அந்த கிளிப்ஸ் வேணும், போட்டோ எதனா வேணும்னு. ஆமாம்மா, நானும் கேட்கணும்னு நினைச்சேன். அது ரொம்ப அது டைமே இல்லை. அது நான் அனுப்பிச்சிடுறேன் அது. ம். சொன்னேன். இன்னைக்கு தான் அது இது டவுன்லோட் பண்ணியிருப்பாங்க. ம். வீடியோஸ் எடுத்தாங்களான்னு தெரியல, போட்டோஸ் இருக்கும். நான் அது ஃபார்வர்ட் அது பண்ணுறேன். போதும், அது போதும். சரி. இன்னைக்கு ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் தான். ம். சரி. நான் எந்த ஊர்ல? இயேசுவே நன்றி. ஹalleluya. praise the lord, praise Jesus. thank you jesus. உம் ரத்தத்தால் எங்களை கழுவும் ஆண்டவரே, தூய்மையாக்கும் விடுதலை தாரும், அனைத்து விதமான கட்டுகள் உடைக்கப்படட்டும் ஆண்டவரே. Bind and cast every unclean spirit from the mighty name of Jesus. Mother Mary, intercede for us. Hail Mary, full of grace, the Lord is with thee. Blessed are you amongst women, blessed is the fruit of thy womb, Jesus. Holy Mary, Mother of God, pray for us sinners, and now and at the hour of our death. Amen. இயேசுவே நன்றி. ஹalleluya. praise the lord, praise Jesus. thank you jesus. ஹalleluya.
கண்களும் காதுகளும் திறக்கப்படட்டும் ஆண்டவரே. எங்களோட உறவாடங்களை வழிநடத்தும் இயேசுவே நன்றி. ஹalleluya, praise the Lord, praise Jesus, thank you Jesus. இன்னைக்கு சாலமோனின் ஞான நூல் 10வது அதிகாரத்துல இருக்கிறோம். ஞானத்தை பத்தி சிந்திக்கும் போது 7, 8, 9 நம்ம தியானிச்சோம். இப்போ வந்து 10வது அதிகாரத்துல இருக்கிறோம். இந்த 10வது அதிகாரத்துல நீங்க அதை வந்து வாசிக்கும் போது அப்படி பார்த்தீங்க அப்படின்னா, இதுலயும் வந்து எப்படி ஆதாம்ல இருந்து மோசே வரைக்கும் எப்படி ஞானம் ஒருத்தர் வழி நடத்தினதை வந்து நம்ம பார்க்கிறோம். ஆனா முக்கியமா மூன்றாவது வசனத்தை நீங்க எப்படி பார்த்தீங்க அப்படின்னா, மூன்றாவது வசனத்துடைய ஒரு விளைவு நீங்க புரிஞ்சுக்கணும். காயேன் செய்த ஒரு தவறு அதனால அந்த ஒரு தலைமுறை காயனோட பல வம்சாவளிகள் இருக்கிற பல பேர் வந்து நரகத்திற்கு சென்றாக அப்படின்ற விதத்துல போட்டிருக்கும். அழிந்தார்கள் அப்படின்னு போட்டிருக்கும். சாலமோனின் ஞான நூல் 10வது அதிகாரம் 4-5 3-4 வாசிக்கிறீங்களா? நீதியற்றவன் ஒருவன் தன் சினத்தினால் ஞானத்தை விட்டு அகன்றான். சீற்றத்தினால் தன் உடன்பிறப்பை கொன்றதால் அவனும் அழியலானான். அவன் பொருட்டு மண்ணுலகை பெரும் வெள்ளம் மூழ்கடித்த பொழுது ஞானம் மீண்டும் அதை கைப்பற்றியது. நீதிமானை ஒரு சிறிய மரத்துண்டால் வழி நடத்தியது. ஆமீன். ஆமீன், பிரைஸ் தி லார்ட். ஒரு நபர் கடவுளை விட்டு விலகி சென்றால் குடும்பம் பல நேரத்தில் அவங்க வம்சாவளி முழுவதும் வந்து அழிவதை நம்ம இங்கே காயேன் ஆபேலை வந்து கொலை செய்வதனால் வந்த விளைவை நம்ம அங்கே பார்க்குறோம். இன்னைக்கு நம்ம சிந்திக்க போற ஒரு விஷயம், இது வரைக்கும் நான் அதில் வந்து ஒரு கிளாஸ் நான் எடுத்தது கிடையாது. நம்ம பல பேர் அது வந்து கேட்டிருப்போம், கேட்காம இருந்திருக்க மாட்டோம். அதை பத்தி யோசிச்சிருக்க கூட வாய்ப்பு இருக்கு. நரகத்தை பற்றி இன்னைக்கு ஆண்டவர் வந்து சிந்திக்க அழைக்கிறார். நரகத்தை பற்றி நம்ம பல பேர் வந்து கடவுளுடைய அன்பை வந்து நம்ம அதை வந்து அதிகமா நம்ம சிந்திக்கிறோம். சரிங்களா? முக்கியமா நம்ம கத்தோலிக்க திருச்சபையில வந்து அதிகமா அன்பை பத்தி தான் சிந்திக்கிறது நல்லது, இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஆனா நரகத்தை பற்றி சிந்திப்பதற்கும் அதுல ஒரு மிக முக்கியத்துவம் இருக்கு. விபிலியத்துல இயேசு கிறிஸ்து வரும்போது விபிலியத்துல பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து தான் வந்து விண்ணகத்தை விட அதிகமா நரகத்தை பத்தி தான் அவர் பேசியிருக்கிறாரு. முக்கியமா இந்த கடவுளை தெரியாதவரோட நரகத்தை பத்தி பேசுனீங்கன்னா வந்து அவங்க நம்மளை பார்த்து சிரிக்க வாய்ப்பு இருக்கு, நம்மளை வந்து ஏளனமா பேச வாய்ப்பு இருக்கு. ஆனா நரகம் அப்படின்றது பிள்ளைகளை பயப்படுத்துவதற்காக கிடையாது. இயேசு கிறிஸ்து சொன்னது பிள்ளைகளை பயப்படுத்துவதற்காக கிடையாது. நம்மளை வந்து நம்ம ஒரு விழிப்பாக இருப்பதற்காக. சரிங்களா? விழிப்பாக இருப்பதற்காக. நம்ம இதுல ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கான ஒரு விஷயம் கிடையாது. நம்ம வந்து அதை அழிவுக்காக இல்லை, அவர் கண்ணீரோடு அது சொன்னார். எருசலேம் நகரத்தை பார்த்து மத்தேயு 24வது அதிகாரத்துல இருக்கும். அதுல அந்த டெம்பிள் அழிவதை பார்த்து அவரு அவங்க அழிவை பார்த்து அது சொன்ன ஒரு விஷயம், அழுது சொல்ற விஷயம், நீங்க வந்து உங்க வருகையை நீங்க புரிஞ்சுக்கல அப்படின்னு சொல்லி. சரிங்களா? அதான் மகன் எப்ப வருவாங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியாது. லூக்கா நற்செய்தி 19வது அதிகாரம் 41 - 44 வரைக்கும் அவர் எப்படி அழுகின்றார் அப்படின்றத பாருங்க. வாசிக்கிறீங்களா? 19 பிரதர். ஆமா, 19 41 - 44. இயேசு எருசலேம் நகரை நெருங்கி வந்ததும் அதை பார்த்து அழுதார். இந்த நாளிலாவது அமைதிக்குரிய வழியை நீ அறிந்திருக்க கூடாதா? ஆனால் இப்போது அது உன் கண்களுக்கு மறைக்கப்பட்டுள்ளது. ஒரு காலம் வரும், அப்போது உன் பகைவர்கள் உன்னை சுற்றி அரண் எழுப்பி உன்னை முற்றுகையிடுவார்கள். உன்னையும் உன்னிடத்திலுள்ள உன் மக்களையும்
எப்பக்கத்திலும் இருந்து நெருக்கி அழித்து உன்னை தரை மட்டமாக்குவார்கள். மேலும் உன்னிடம் கற்கள் ஒன்றின் மீது ஒன்று இராதபடி செய்வார்கள். ஏனெனில் கடவுள் உன்னை தேடி வந்த காலத்தை நீ அறிந்து கொள்ளவில்லை என்றார். ஆமேன். பிரைஸ் தி லார்ட். ஆமீன். பிரைஸ் தி லார்ட். மத்தேயு 7வது அதிகாரம் 13, 14. அழிவுக்கு செல்கின்ற வழி ரொம்ப எளிதாக இருக்கும், ஆனா அதுல நிறைய பேர் செல்வாங்க. வாழ்வுக்கு செல்லக்கூடிய, விண்ணகத்திற்கு செல்லக்கூடிய வழி ரொம்ப கடினமாக இருக்கும். அதை கண்டுபிடிக்கிறவங்க ரொம்ப ரொம்ப குறுகிய மக்கள் தான். மத்தேயு 7:13, 14 வாசிக்கிறீங்களா? இடுக்கமான வாயிலின் வழியே இடுக்கமான நுழையுங்கள், வழியே ஏனெனில் நுழையுங்கள். அழிவுக்கு செல்லும் வாயில் அகன்றது, வழியும் விரிவானது, அதன் வழியே செல்வோர் பலர். வாழ்வுக்கு செல்லும் வாயில் மிகவும் இடுக்கமானது, வழியும் மிக குறுகலானது, இதை கண்டுபிடிப்போர் சிலரே. ஆமேன். பிரைஸ் தி லார்ட். ஆமீன். பிரைஸ் தி லார்ட். விபிலியத்தை பொறுத்தவரையில் அது இது நம்ம ஒரு விரக்திக்கு போறதுக்காக இங்க பைபிள் இது போடல. பைபிள் இது போட்டது விரக்திக்கு போறதுக்காக கிடையாது. ஆனா நம்ம கடவுள் ஒரு மன மாறுதல், இன்னொரு ஆழமான மன மாறுதலுக்கு வருவதற்காக, ஆண்டவருடைய அன்பை புரிந்து கொள்வதற்காக, நம்ம யாரை உண்மையா நம்ம பயப்படணும். நம்ம பல விஷயங்களை பயப்படுறோம். மத்தேயு 10:28 அதுல போட்டிருக்கும், சரீரத்தை கொள்கிறதை பார்த்து, சரீரத்தை அழிவை நினைச்சு நம்ம பயப்படாதீங்க, ஆன்மாவையும் சரீரத்தையும் அழிக்கக்கூடியவரை நினைத்து நீங்க பயப்படணும். மத்தேயு 10:28. ஆன்மாவை கொல்ல இயலாமல் உடலை மட்டும் கொல்பவர்களுக்கு அஞ்ச வேண்டாம், ஆன்மாவையும் உடலையும் நரகத்தில் அழிக்க வல்லவருக்கே அஞ்சுங்கள். ஆமீன். பிரைஸ் தி லார்ட். ஆமீன். பிரைஸ் தி லார்ட். இப்ப நரகம் பத்தி நம்ம இன்னைக்கு சிந்திக்கிறோம். நரகம்னா என்ன? கத்தோலிக்க திருச்சபையோட போதனையை பற்றி பார்த்தீங்கன்னா, அது பல நேரத்தில் எப்படி சிந்திப்போம் அப்படின்னு சொன்னா, நம்ம சரீர விதமாக தான் நம்ம கஷ்டப்படுறோம். ஆனா அது மட்டும் கிடையாது. மிக முக்கியமான தண்டனை நரகத்தை பொறுத்தவரையில் கடவுள் இருந்து இருக்கிற ஒரு பிரிவினை அப்படின்றதுதான். பிரிவினை. எல்லா நன்மையும் இருக்கிறது ஒரு கடவுள், அவர்கிட்ட இருந்து இருக்கின்ற ஒரு பிரிவினை தான் இருக்கிறதே ஒரு பெரிய ஒரு தண்டனை. 2 தெசலோனிக்கர் 1வது அதிகாரத்துல 9வது வசனம், அவரோட மகிமை, அவரோட பிரசன்னத்தை விட்டு பிரிந்து இருப்பதுதான் மிகப்பெரிய தண்டனை. 2 தெசலோனிக்கர் 1:9 வாசிக்கிறீங்களா? இவர்கள் ஆண்டவருடைய தீர்மிகு மாட்சியை காண இயலாது, அவருடைய திருமுன்னிலிருந்து அகற்றப்பட்டு முடிவில்லா அழிவை தண்டனையாக பெறுவர். ஆமீன். பிரைஸ் தி லார்ட். ஆமீன். பிரைஸ் தி லார்ட். அவர்களை விட்டு கடவுளுடைய பிரசன்னத்தை விட்டு அகற்றப்படுகின்றார். இதுதான் மேலான தண்டனை. மத்தேயு 25வது அதிகாரத்துல 41வது வசனத்துல அவர் திரும்பவும் சொல்ற விஷயம் இதுதான், அகற்றப்படுகின்றார்கள் பல பேர் அப்படின்ட்டு. மத்தேயு 25:41 வாசிக்கிறீங்களா? பின்பு இடப்பக்கத்தில் உள்ளோரை பார்த்து, சபிக்கப்பட்டவர்களே, என்னிடமிருந்து அகன்று போங்கள், அலகைக்கும் அதன் தூதருக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிற என்றும் அணையாத நெருப்புக்குள் செல்லுங்கள். ஆமீன். பிரைஸ் தி லார்ட். ஆமீன். பிரைஸ் தி லார்ட். பல பேர் நரகத்தை எப்படி சொல்லுவாங்கன்னா, அவங்களா எடுத்த ஒரு முடிவு, இங்க எடுக்கின்ற ஒரு முடிவு. அது கடவுளை விட்டு எனக்கு கடவுள்லாம் வேணாம், கடவுள் தரக்கூடிய ஆசீர்வாதம் வேணும், என் வாழ்க்கையை நான் எப்படி வேணா வாழ்வேன், என் விருப்பப்படி நான் வாழ்வேன். நம்ம பைபிளை வாசிக்கலாம், பல விஷயங்கள் செய்யலாம். பைபிளை வாசிச்சதுனாலையோ, என் பேய்களை ஓட்டினாலேயோ, பெரிய அதிசயங்கள் செஞ்சதுனால நம்ம அங்கே போக மாட்டோம். அவருக்கு கீழ்ப்படிந்ததுனால. அதை நம்ம இன்னும் முழுமையாக புரிந்து கொள்ள போறோம் இன்னைக்கு. அது கோவப்பட்ட ஒரு கடவுள் நம்மளை வெளியில அனுப்புறது கிடையாது. நம்ம எடுத்த முடிவுகள்னால வர ஒரு விஷயம். இந்த நெருப்பு சில பேர் சிந்திக்கும் போது, இப்போ விண்ணகம் நரகம் எப்படி இருக்கும், எந்த விதத்துல இருக்கும்? அணையா நெருப்பாக இருக்கும், நித்தியமான ஒரு நெருப்பு.
இது உண்மையான ஒரு நெருப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இது ஆர்டினரியா இப்போ இங்க இருக்கிற நெருப்பை போல் கிடையாது. அதுக்கு ஒரு முடிவு இருக்கும். சரிங்களா? இறந்த ஒரு சரீரம், உயிர்த்தெழுப்பப்பட்ட ஒரு சரீரத்திற்கு அந்த ஆன்மாவும் சரீரமும் சேர்ந்து வந்து வரப்படுற கஷ்டம். மார்க்கு நற்செய்தி 9வது அதிகாரத்துல 43வது வசனம் இதுல போட்டிருப்பாரு. வாசிக்கிறீங்க? மார்க் 9:43. உங்கள் கை உங்களை பாவத்தில் விழச் செய்தால் அதை வெட்டி விடுங்கள். நீங்கள் இரு கையுடையவராய் அணையாத நெருப்புள்ள நரகத்திற்கு தள்ளப்படுவதை விட கை ஊனமுற்றவராய் நிலை வாழ்வில் புகுவது உங்களுக்கு நல்லது. ஆமேன். பிரைஸ் தி லார்ட். ஆமென். பிரைஸ் தி லார்ட். எது நல்லது? கை இல்லாம கூட இருந்துடலாம். ஆனா அதெல்லாம் செய்த வர விளைவுகள், பாவத்தின் விளைவுகள் அவ்வளவு அதிகம். ஒரு முடிவே இல்லாம ஒரு அழிவை நம்ம அங்க பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி அதுல வந்து இன்னும் பல விஷயங்கள் இருக்கு. அந்த அந்த ஒரு ஓய்வே இல்லாம அந்த ஒரு தண்டனை இருக்குமாமா. ஓய்வே இல்லாம தண்டனை. திருவெளிப்பாடு 14வது அதிகாரம் 10, 11 அதுல போட்டிருக்கும். ஓய்வே இல்லாம ஒரு நைட்டு இரவு பகல் அப்படின்றது இல்லாம அந்த வேதனை இருந்துகிட்டே இருக்கும். இப்ப நமக்கு வேதனை பல நேரத்துல வந்து கொஞ்ச நேரம் தான் இருக்கும். ஆனா அங்க அப்படி இல்லை. திருவெளிப்பாடு 14, 10, 11 வாசிக்கிறீங்களா? கடவுளின் சீற்றம் என்னும் மதுவை அவர் தம் சினம் என்னும் கிண்ணத்தில் கலப்பின்றி ஊற்றப்பட்ட அந்த மதுவை குடித்தே தீர வேண்டும். அவர்கள் தூய வானதூதர் முன்னிலையிலும் ஆட்டுக்குட்டியின் முன்னிலையிலும் நெருப்பிலும் கந்தகத்தாலும் வதைக்கப்படுவார்கள். அவர்களை வதைத்த நெருப்பிலிருந்து எழுந்த புகை என்றென்றுமே மேலே எழுந்த வண்ணம் உள்ளது. அந்த விலங்கையும் அதன் சிலையையும் வணங்குவோருக்கும் அதனுடைய பெயரை குறியாக இட்டு கொண்டோருக்கும் அல்லும் பகலும் ஓய்வே இராது. ஆமீன். பிரைஸ் தி லார்ட். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஓய்வே இல்லாம அந்த கஷ்டம் இருக்கும். வாழ்வின் புத்தகத்தில் நம்ம பேர் இல்லை அப்படின்னா நம்ம நரகத்திற்கு செல்வோம். திருவெளிப்பாடு 20, 14, 15. வாழ்வின் புத்தகத்தில் நம்ம பேர் வருவது உடைய முக்கியத்துவம் நம்ம பல நேரத்துல நம்ம உள்ளத்துல இல்ல. திருவெளிப்பாடு 20வது அதிகாரம் 14, 15 வாசிக்கிறீங்களா? தாவும் பாதாளமும் நெருப்பு ஏரியில் எரியப்பட்டன. இந்த நெருப்பு ஏரியே 2ஆம் சாவு. வாழ்வின் நூலில் பெயர் எழுதப்படாதோர் நெருப்பு ஏரியில் எரியப்பட்டார்கள். ஆமீன். பிரைஸ் தி லார்ட். ஆமீன். பிரைஸ் தி லார்ட். அது மட்டும் இல்ல, ஒரு புழு இருக்குமாமா. புழு. மார்க்கு நற்செய்தி 9:48 எடுத்து வாசிங்க அப்படின்னா இது இயற்கையா நீங்க இங்க பாக்குற புழு மாதிரி இருக்காது. புனித அக்வேனாஸ், தாமஸ் அக்வேனஸ் அவர் சொல்ற விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம மனசாட்சி ஒரு குற்ற உணர்வுலயே நம்ம அங்க வந்து ஒரு ஒரு என்ன சொன்னா ஒரு அவதிப்பட்டுக்கிட்டு இருப்போம் அப்படின்னு. மார்க்கு நற்செய்தி 9:48. நரகத்திலோ அவர்களை தின்னும் புழு சாகாது, நெருப்பும் அவியாது. ஆமீன். பிரைஸ் தி லார்ட். ஆமீன். பிரைஸ் தி லார்ட். நம்ம நரகத்தை பத்தி ஆழமாக சிந்திக்கணும். மேலோட்டமாக எல்லாம் சிந்திக்க கூடாது. ஆழமாக சிந்திக்கணும். உண்மையா நம்ம அப்ப பாவத்தை வெறுக்கின்ற ஒரு சூழ்நிலைக்கு நம்ம செல்ல முடியும். தூய்மையை விரும்புவோம். எவ்வளவு பெரிய கஷ்டங்களாக இருந்தாலும் நம்ம இங்க எடுக்கிறதுக்கு தயாரா இருப்போம். இந்த நெருப்புலையும் இந்த புழுவும் இருக்கும்போது, இந்த புழுனா என்ன? அவர் சொல்றது என்னன்னா, நம்ம மனசாட்சி குத்திக்கிட்டே இருக்கும். இந்த விஷயத்த மட்டும் நான் செஞ்சிருந்தேன்னா நான் விண்ணகத்திற்கு போயிருக்கலாம். நான் கொஞ்சம் கீழ்ப்படிந்தேன், அந்த கீழ்ப்படிகின்ற உள்ளம் எனக்கு இருந்ததுன்னா நான் விண்ணகத்திற்கு போயிருப்பேன். அவருக்கு அவர் சொன்னது நல்லது, நான் அந்த நல்லது மட்டும் நான் செஞ்சிருந்தேன் அப்படின்னா நான் விண்ணகத்துக்கு செஞ்சிருப்பேன். அப்படி நம்ம மனசாட்சி குத்திக்கிட்டே இருக்கும். அவங்க அந்த போதனையை மட்டும் நான் கொஞ்சம் கேட்டிருந்தேன். அந்த அவரு அவர் கொடுத்த அவர் இரக்கத்தை நான் அவரை நான் மதிச்சிருந்தேன்னா, நான் கொஞ்சம் அவருக்கு நேரத்தை நான் செலவழிச்சிருந்தேன் அப்படின்னா மனசாட்சி குத்திக்கிட்டு இருக்கும். நான் மற்றவருக்கு கொஞ்சம் நான் இரக்கம் காட்டியிருந்தேன் அப்படின்னா
லூக்கா நற்செய்தி 13:28 அழுகையும் அங்கலாய்ப்பும் அப்படின்றோம். லூக்கா நற்செய்தி 13:28 வாசிக்கிறீங்களா? ஆபிரகாமும் ஈசாக்கும் யாக்கோபும் இறைவாக்கினர் யாவரும் இறையாட்சிக்கு உட்பட்டிருப்பதையும் நீங்கள் புறம்பே தள்ளப்பட்டிருப்பதையும் பார்க்கும்போது அழுது அங்கலாய்ப்பீர்கள். ஆமீன். பிரைஸ் தி லார்ட். ஆமென். பிரைஸ் தி லார்ட். அழுது அதை பார்க்கும்போது மற்றவர்கள் அந்த நன்மையை கீழ்ப்படுகின்றவர்களை பார்த்து அவங்க அனுபவிக்கின்ற நன்மையை நம்ம பார்க்கும்போது நமக்கு அந்த அழுகை இருக்கும். ஒரு விரக்தி இருக்கும் உள்ள. அந்த அழுகை எதனால வருது? துக்கம், வேதனை இங்க இருக்கின்றதை விட அது அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. சில புனிதர்கள் அவங்களுடைய முக்கியமா சில முக்கியமான புனிதர்கள் இருக்கிறாங்க. சென்ட் கேத்ரின் ஆஃப் சியன்னா அவங்களாம் மேன்மையான விஷயங்கள், கடவுள் பல அற்புதமான விஷயங்கள் காட்டியிருக்கிறாங்க. அந்த அவங்க பார்த்தது, நரகத்தை பார்த்தவர்கள், கடவுள் வெளிப்படுத்தினவர். அந்த நரகத்தையும் உத்திரிபுசி தலத்தையும் அவங்க பார்த்துருக்குறாங்க. கேத்ரின் ஆஃப் சியன்னா அவங்க சொன்ன விஷயம், அந்த வார்த்தைகளால அது சொல்லிக் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு அதை பத்தி கொஞ்சம் கூட தெரியாதவர்கள் அங்க பல அதிகமா சென்றிருப்பாங்களாமா. 1000 மடங்கு நம்ம சாவலாம், அதுக்கு அங்க செல்றதுக்கு பதிலாக 1000 வாட்டி சாவலாம் அப்படின்றாங்க. அதுல இருக்கிற ஒரு நாள் நம்ம அனுபவிக்கக்கூடிய வேதனை, அதுக்கு நம்ம 1000 வருடம் 1000 வாட்டி சாவலாம் அப்படின்ற அந்த அளவுக்கு வேதனையாக இருக்கும் அப்படின்றாங்க. அவங்க ஆன்மாவில் அனுபவிச்சது, கடவுள் வெளிப்படுத்தினதன் அடிப்படையில் சொல்றாங்க. நற்செய்தியில நீங்க பாத்தீங்க அப்படின்னா லூக்கா நற்செய்தி 16, இது கொஞ்ச நாள் முன்னாடி வாசிச்சோம். அந்த நரகத்திற்கு என்ன நடக்கும்? அந்த செல்வந்தர் இறந்ததுக்கு அப்புறம் அவர் ஒரு இடத்திற்கு போய் அவர் வேதனை அனுபவிக்கும் போது அவர் தூங்கல, அவர் முழுமையான ஒரு அழிவுக்கு செல்லவில்லை. லூக்கா நற்செய்தி 16 நீங்க எடுத்து வாசிச்சீங்க அப்படின்னா இதுல நிறைய ஆழமான உண்மைகள் நீங்க கற்றுக்கொள்ளலாம். அந்த செல்வந்தருடைய அவர் இறந்தார். அந்த 23வது வசனம், அப்ரஹாமை பார்த்து, தந்தை அப்ரஹாமே எனக்கு இரக்கமாயிரும் அப்படின்னு சொல்லி, நான் இங்க வேதனையில் இருக்கிறேன், இந்த நெருப்பில் நான் வேதனையில் இருக்கின்றேன், என்னோட நாக்குக்கு கொஞ்சம் தண்ணி எனக்கு தாங்க அப்படின்னு சொல்லி அவரு தவிக்கின்றார். 16வது அதிகாரம் லூக்கா நற்செய்தி 16ல 23லிருந்து 24 வாசிக்கிறீங்களா? அவர் பாதாளத்தில் வதைக்கப்பட்ட போது அண்ணாந்து பார்த்து தொலைவில் ஆபிரகாமையும் அவரது மடியில் லாசரையும் கண்டார். அவர், தந்தை ஆபிரகாமே, எனக்கு இரங்கும். லாசர் தமது விரல் நுனியை தண்ணீரில் நனைத்து எனது நாவை குளிரச் செய்ய அவரை அனுப்பும். ஏனெனில் இந்த தீப்பிழம்பில் நான் மிகுந்த வேதனைப்படுகிறேன் என்று உரக்க கூறினார். ஆமீன். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். அங்க இங்க தூக்கத்துல கிடையாது, அங்க தூக்கமே இல்லை, முற்றிலும் அழிவுக்கு செல்லல. அவர் அங்க சரீரமும் ஆன்மாவோடு தான் இருக்கிறார். அந்த இடத்துல வேதனையில் இருக்கின்றார். கடவுளுடைய பிரசன்னத்தை விட வெகு தூரம் இருக்கிறார். அவரால் பார்க்க முடியுது, அவரால் உணர முடிகின்றது, அவருக்கு நினைவுகள் இருக்கு, அவரு பேசுகின்றார். இன்னும் அவர் அது எப்படி இருந்தாரோ அதே மாதிரிதான் அங்கேயும் இருக்கிறார். எப்படி விண்ணகத்துல இருந்தாரோ, உலகத்துல இருக்கிறாரு, அதே மாதிரிதான் அங்க இருக்கிறார். ஆனா வேதனையில் இருட்டாக இருக்கும் அப்படின்வாங்க. மத்தேயு 8:12 இருட்டான ஒரு இடமா இருக்கும், ஆனாலும் அங்க நெருப்பு இருக்கும். மத்தேயு 8:12 வாசிக்கிறீங்களா? அரசுக்கு உரியவர்களோ புறம்பாக உள்ள இருளில் தள்ளப்படுவார்கள், அங்கே அழுகையும் அங்கலாய்ப்பும் இருக்கும் என்றார். ஆமீன். பிரைஸ் தி லார்ட். ஆமீன். பிரைஸ் தி லார்ட். யார் இங்க தள்ளப்படுறா? நல்லா வாசிச்சு பாருங்க. அரசுக்கு உரியவர்கள், கடவுளுடைய பிள்ளைகள் அதுல தள்ளப்படுவார்கள். நான் டெய்லி சர்ச்சுக்கு போனேன், நான் இது பண்ண அது பண்ண சொல்லி எல்லாம் பிரயோஜனம் இல்லை. முழுமையாக கீழ்ப்படிதலுக்கு நம்ம வந்தோமா?
அரசுக்கு உரியவர்கள். சரிங்களா? ஞானஸ்தானம் பெற்றுட்டேன், நான் கத்தோலிக்க திருச்சபையில வந்து நான் இதெல்லாம் பண்ணேன், நான் அது செஞ்சேன் அது செஞ்சேன்லாம் சொல்லி பிரயோஜனம் இல்லை. முழு கீழ்ப்படிதல். ம், அங்க அவரு கடவுளை விட்டு ஒரு பிரிவினை தான் இருக்கிறதுலயே மிகப்பெரிய. நம்ம முதல் வாசிச்ச வசனம் என்ன? இருக்கிறதுலயே மிகப்பெரிய வேதனை அப்படின்றது கடவுளுடைய இருக்கிற பிரிவினை, வேற ஒன்றும் இல்லை. திரும்பவும் வாசிங்க, 2 தெசலோனிக்கர் 1வது அதிகாரம் 9வது வசனம். அவரோட மகிமையை விட்டாங்க, அவங்களால பார்க்க முடியும், ஆனா அனுபவிக்க முடியாது, வேதனை தான் அனுபவிக்க முடியும். 2 தெசலோனிக்கர் 1:9 வாசிக்கிறீங்களா? ஒண்ணுல 9 பிரதர்? ஆ, ஆமா, 2 தெசலோனிக்கர் இவர்கள் 1:9. இவர்கள் ஆண்டவருடைய சீர்மிகு மாட்சியை காண இயலாது, அவருடைய திருமுன்னிருந்து அகற்றப்பட்டு முடிவில்லா அழிவை தண்டனையாக பெறுவர். ஆமீன். பிரைஸ் தி லார்ட். ஆமென், பிரைஸ் தி லார்ட். அவங்க இரக்கத்திற்கு அருகில் இருப்பாங்க. செல்வந்தர் இரக்கம், கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி எனக்கு தாங்க, இரக்கத்தில் அருகில் இருக்கிறாங்க. ஆனா அவங்களால இரக்கம் பெற முடியல. ஏன்னா அவருக்கும் கடவுளுக்கும் இருக்கிற இடத்திற்கு பெரிய ஒரு பிரிவினை இருக்கு. ஏன் இந்த மாதிரி? ஏன்னா அவரு இரக்கம் காட்டல. நம்ம இரக்கம் காட்டாம மன்னிக்காம இருக்கும்போது வர வேதனை இது. அங்க நாம அனுபவிக்கக்கூடிய வேதனையை விட நம்ம மன்னிக்கிறது, நமக்கு நம்ம இங்க படுகின்ற வேதனை ஒண்ணுமே கிடையாது. அவர் நம்ம துன்பப்படுத்துவதற்காக இந்த நரகத்தை உருவாக்கல, சாத்தானுக்காக அவர் உருவாக்கி இருக்கிறார். சாத்தானு கீழ்ப்படியும் போது நம்ம அங்க செல்கின்றோம், வேற ஒண்ணுமே இல்லை. நம்ம எந்த விஷயம் நம்ம இந்த உலகத்துல விரும்புறோம்? நம்ம தான் கடவுள், நம்ம சொல்றதா மத்தவங்க செய்யணும், நமக்கு தான் நம்ம விருப்பப்படி கடவுள் நடக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம தான் அங்க சிலையாக இருக்கும்போது, அவர் கிருபை எனக்கு வேணாம், அவர் அன்பு எனக்கு தேவையில்லை, அவர் பிரசன்னம் எனக்கு தேவையில்லை, என் விருப்பம் தான் எனக்கு தேவை அப்படின்னு சுயநலமாக நம்ம இங்க இருக்கும்போது, அவர் கீழ்ப்படிய தயாரா இல்லை, அவர் வார்த்தை, அவர் பல விஷயங்கள் அவர் சொல்லியிருப்பார் பைபிள்ல, எனக்கு கேட்கறதுக்கு நான் தயாரா இல்லை அப்படின்னு சொல்லும்போது, நம்ம நரகத்தின் நெருப்பு தான் நம்ம விரும்புறோம் அப்படின்றதுதான். அவர் பிரச்சனை எனக்கு தேவையில்லை, அவரை விட்டு நான் விலகி இருக்கிறேன், எனக்கு பிரச்சனை கிடையாது, முதல்ல அவர் நான் சொல்றது செய்யட்டும், அதுக்கப்புறம் நான் வந்து அவர் சொல்றது நான் செய்யறேன் அப்படின்ற ஒரு தவறான மனப்பான்மையில், பாவத்தின் மனப்பான்மையில் சாத்தானுக்கு செவி சாய்க்கும் போது வர விஷயம். அப்ப நம்ம சிந்திக்கலாம், ஏன் இது வந்து நித்தியத்திற்கு இந்த ஒரு வேதனை ஏன் இருக்கு கடவுளே அப்படின்னு நமக்கு வந்து வேதனை இருக்கலாம். நித்தியத்திற்குமா இது வந்து அவங்க அனுபவிப்பாங்க? நித்தியத்திற்குமா இந்த வேதனை? ஏன்னா நம்ம இங்க இருக்கிற வாழ்க்கையில நமக்கு மாற்றம் மாறுவதற்கான வாய்ப்புகள் கடவுள் தரார். ஆனா இறந்ததுக்கு அப்புறம் அங்க மாற்றத்திற்கு ஒண்ணும் இல்லை, மாறுவதற்கு ஒண்ணும் இல்லை. கடவுளை தவிர பல விஷயங்கள் நம்ம தேர்ந்தெடுக்கிறோம் அப்படின்னு சொன்னா, அந்த தேர்ந்தெடுத்தது அப்படின்றது அது மாற்ற முடியாது. இறப்பு அப்படின்றது எப்படி தூதர்கள் தான் வந்து சாத்தானா மாறுது, அசுத்த ஆவிகளாக மாறுவது. அவங்க ஒரு தேர்ந்தெடுத்துதல் செய்தாங்க, அவங்களுக்கு இனி ஒரு மாற்றம் கிடையாது. அவங்க துன்பத்தினால் அவங்க அவதிப்படுறாங்களே ஒழிய அது மனம் மாறுதல் கிடையாது. செல்வந்தர் மனம் மாறுதல் கிடையாது, அந்த துன்பம் எனக்கு வந்துருச்சுன்றதுதான், வேற ஒண்ணும் கிடையாது. அந்த தீய எண்ணத்தோட தான் நரகத்துல இருப்பாங்க. அவங்களுக்கு அந்த தண்டனை தான் அவங்களுக்கு பிடிக்கல, பாவத்தை கிடையாது. கடவுளை அன்பு செய்யதான் அவங்க தயாரா இல்லை. இப்பவும் அவங்க கடவுளை விட்டு உள்ளத்தில் அவங்க விலகி இருக்கின்றார்கள். அவங்க உள்ளத்துல அவங்க இன்னும் இரக்கம் இல்லை, அவங்களுக்கு இரக்கம் பெறணும், இரக்கம் தருவதற்கு அவங்க தயாராக இல்லை. திருவழிபாடு 22வது அதிகாரம் 11வது வசனம். அதுல இருந்து திரும்ப வருவதற்கு ஒரு வாய்ப்பே கிடையாது. அதை நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். திருவழிபாடு 22:11. இதற்கிடையில் தீங்கு புரிவோர் தீங்கு புரிந்து கொண்டே இருக்கட்டும், இழுக்கானவற்றை செய்வோர் இழுக்கானவற்றை செய்து கொண்டே இருக்கட்டும், தூயோர் தூய்மையானவற்றை செய்து கொண்டே இருக்கட்டும். ஆமீன். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். அவ்வளவுதான்.
அந்த இடத்துல அப்படிதான். இனி அது ஒரு மாற்றமே கிடையாது. ஹெபிரேயர் 9:27 ஒரு வாட்டி மரணம், அதுக்கப்புறம் தீர்ப்பு, அதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கை முடிவு அடைந்து விட்டது. மனி இரண்டாவது சாவு அப்படின்னு சொல்லுவாங்க. வாசிங்க. மனிதர் ஒரே முறை சாவுக்கு உட்படுகின்றனர், பின்னர் இறுதி தீர்ப்பு வருகிறது. இதுவே அவர்களுக்கென உள்ள நியதி. ஆமீன். பிரைஸ் தி லார்ட். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஏன்னா நம்ம பாவம் செய்யும் போது பல நேரத்தை நம்மளே ஏமாற்றி கொண்டு இருக்கின்றோம். அந்த செல்வந்தருடைய வாழ்க்கையை நீங்க லூக்கா நற்செய்தி 16 திரும்பவும் அதை தியானித்து பாருங்க. ம். அவருக்கு அவருக்காக இரக்கத்தை விட அவருடைய தீர்ப்பு இனி அதுல ஒரு விடிவே கிடையாதுன்னு அவருக்கு தெரியும். எனக்கு இரக்கம் காட்டுங்க, இந்த இடத்த விட்டு எனக்கு வெளியேற்றுங்கன்னு அவர் சொல்லல. நல்லா கவனிச்சு பாருங்க. நித்தியத்திற்கும் எனக்கு இங்க இருக்க முடியாது அப்படின்ற சொல்ல அவருக்கு தெரியும். இதுல இருந்து ஒரு விடிவே கிடையாது. நான் எடுத்த முடிவுதான், அதனாலதான் இங்க இருக்கிறேன். இதுல இருந்து ஒரு விடிவு கிடையாது அப்படின்ட்டு அவர் என்ன கேட்கிறாரு நல்லா கவனிங்க. லாசரை அனுப்பி அவருடைய சகோதரர்களை எச்சரிக்கை கொடுங்க அப்படின்னு. இப்போ அவர் என்ன நினைக்கிறார் அப்படின்னா, அவங்களுக்கு எல்லாம் தெரியல, அதனால உயிர் தெழுந்து ஒரு ஆள் வந்தா மனம் மாறுவாங்க. இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்தாரு, யாரும் நம்புறதுக்கு தயாரா இல்ல. மோசேயும் தீர்க்கதரிசிகளும் இருக்கிறாங்க, அவங்க சொல்வதை அவங்க கேட்கட்டும். அதோடைய அர்த்தம் என்ன? விபிலியத்தை வாசிங்க, வேற ஒண்ணுமே இல்லை, அதான் அர்த்தம். லூக்கா நற்செய்தியில அவர் கொடுக்கிற ஒரே ஒரு விஷயம் தான், இந்த விஷயத்துல இருந்து ஒரு மாற்றம் அப்படின்னா, இதுல இருந்து விடுதலை அப்படின்னா அது ஒண்ணுதான், ஒரே வழிதான். லூக்கா நற்செய்தி 16:30-31 வாசிக்கிறீங்களா? அவர் அப்படியல்ல, தந்தை ஆபிரகாமே, இறந்த ஒருவர் அவர்களிடம் போனால் அவர்கள் மனமாறுவார்கள் என்றார். ஆபிரகாம் அவர்கள் மோசேக்கும் இறைவாக்கினருக்கும் செவி சாய்க்காவிட்டால் இறந்த ஒருவர் உயிர்த்தெழுந்து அவர்களிடம் போனாலும் நம்ப மாட்டார்கள் என்றார். ஆமீன். பிரைஸ் தி லார்ட். ஆமென். பிரைஸ் தி லார்ட். விபிலியத்துல இருக்கிற விஷயங்கள் ஒன்றும் நம்ம நம்புறதுக்கு தயாரா இல்லை. ஒருத்தர் உயிர்த்தெழுந்து வந்தா, இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து வந்தாரு, அவரையும் நம்ப தயாரா இல்லை. பல விஷயங்கள் சாத்தான் நம்மளை ஏமாத்துவோம். அந்த ஏமாற்றத்துக்கு தான் நம்ம கீழ்ப்படுகிறோம். நல்ல விஷயங்கள் சொல்றது நம்ம செவி சாய்க்கிற தயாரா இல்லை. அப்ப நமக்கு இதெல்லாம் கேட்கும்போது நமக்கு சிந்தனை வரும், எந்த பாவம் தான் நம்ம நரகத்திற்கு அனுப்புற விஷயம். சில பேர் அவிசுவாசம் அப்படின்வாங்க, சில பேர் ஆண்டவர் வார்த்தை கேட்கலான்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் சேர்ந்து வர விஷயங்கள் தான் இதெல்லாம். செல்வந்தர் விண்ணகத்திற்கு நரகத்திற்கு சென்றது அவருக்கு காசு இருக்குன்றதுனால கிடையாது. நரகத்திற்கு சென்றது ஒரு இரக்கத்தை காட்டல அப்படின்றதுனால. கடவுளின் சாயலில் படைக்கப்பட்ட அவரை போல் இருக்கின்ற ஒரு நபரை அவர் நேசிக்கல அப்படின்றதுதான். அவரு சுயநலமாக இருந்ததுனாலதான், வேற ஒண்ணும் கிடையாது. அற்புதத்தினால நம்ம இன்னும் நல்லா செய்ய போறது இல்லை. சரிங்களா? அந்த இறப்பு அப்படின்றது ஒரு முடிவு, அதுல ரெண்டாவது ஒரு வாய்ப்புன்றது கிடையாது. இதை கேட்கும் போது உங்களுக்கு பல பேருக்கு ரெண்டாவது வாய்ப்புன்றது இல்லை. சில பேருக்கு ஆண்டவர் இரக்கம் காட்டுவார், உத்திரிப்பூசி ஸ்தலத்துல போவான், அதுக்காக அது எளிதாக இருக்கும் அப்படின்னு நினைச்சிடாதீங்க. நரகத்தை போல் தான், அது பெரிய வித்தியாசம் கிடையாது. என்ன, அது நித்தியத்திற்கும் கிடையாதுன்றதுதான் ஒரு விஷயம், அவ்வளவுதான். இப்ப யாருக்கு இந்த நரகத்திற்கு செல்வாங்க, நம்ம இன்னும் தெளிவாக அதை புரிந்து கொள்ளணும். மார்டல் சின் தமிழ்ல என்ன சொல்லுவீங்க? அதுக்கு ஒரு பேர் ஒண்ணு இருக்கு. சாவான பாவம். சாவான பாவம். அதுல நம்ம மனம் மாறுறதுக்கு தயாராக இல்லை என்றால், ஆண்டவர் இரக்கமான ஒரு அன்பு நம்ம ஏற்றுக்கொள்ள தயாரா இல்லை. சாவான பாவம் தான் எனக்கு பிடிச்சிருக்கு, கடவுளை விட்டு பிரிந்து இருக்கிறது தான் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு இருக்கும்போது வர ஒரு விஷயம். கடைசி வரையில், இறுதி வரையில் நிலைத்திருக்கின்ற பாக்கியவான் அப்படின்னு போட்டிருக்கு. அதுக்கு சாவான பாவம் அப்படின்னா சாதாரணமா செய்யற விஷயங்கள் இல்லை. தெரியும் இது பாவம் அப்படின்னு தெரிஞ்சு
உறுதியாக ஃபுல் நாலேஜ், அது வந்து பெரிய பாவமா இருக்கணும், விபச்சாரம் அந்த மாதிரி பெரிய பாவமாக ஒரு ஃபுல் நாலேஜ் தெரியும், இது பாவம் அப்படின்னு தெரிந்து ஒரு முழுமையாக அதை ஏற்றுக்கொண்டு இதை ஏற்றுக்கொண்டா அப்படிங்கிறதோடைய விளைவை புரிஞ்சு நம்ம செய்யும் போது வர விஷயம். கடைசி மூச்சு வரையில் ஆண்டவர் இரக்கத்தை நம்ம பெற்றுக்கொள்ள தயாராக இல்லை, மற்றவர்களுக்கு இரக்கத்தை தவிர தருவதற்கு நம்ம தயாராக இல்லை. 1 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 9-10 எடுத்து வாசி பாருங்க. அதான் பல இடத்துல போட்டிருக்கோம், ஏமாற்றப்படாதீங்க, சாபத்தான் ஏமாற்றிக்கிட்டு இருக்கிறான். வாசிக்கிறீங்களா? 1 கொரிந்தியர் 6:9-10. தீங்கிழைப்போருக்கு இறை ஆட்சியில் உரிமையில்லை என்று உங்களுக்கு தெரியாதா? ஏமாந்து போகாதீர்கள். பரத்தமையில் ஈடுபடுவோர், சிலைகளை வழிபடுவோர், விபச்சாரம் செய்வோர், தகாத பாலுறவு கொள்வோர், ஒருபால் புணர்ச்சியில் ஈடுபடுவோர், திருடர், பேராசையுடையோர், குடிவெறியர், பழி தூற்றுவோர், கொள்ளையடிப்போர் ஆகியோர் இறையாட்சியை உரிமையாக்கிக் கொள்வதில்லை. ஆமீன். பிரைஸ் தி லார்ட். ஆமீன். பிரைஸ் தி லார்ட். இவங்களுக்கெல்லாம் இறை ஆட்சிக்கு செல்ல முடியாது. கலாத்தியர் 5வது அதிகாரம் 19-21. இந்த ஊன் இயல்பின் செயல்கள் என்ன? ஊனியல்புன்னு சொல்லுவோம். ஊனியல்பின் செயல்கள் என்ன? வாசிங்க. கலாத்தியர் 5:19-21. ஊனியல்பின் செயல்கள் யாவருக்கும் தெளிவாய் தெரியும். அவை பரத்தமை, கெட்ட நடத்தை, காமவெறி, சிலை வழிபாடு, பில்லி சூனியம், பகைமை, சண்டை சச்சரவு, பொறாமை, சீற்றம், கட்சி மனப்பான்மை, பிரிவினை, பிளவு, அழுக்காறு, குடிவெறி, களியாட்டம் முதலியவை ஆகும். இத்தகையவற்றில் ஈடுபடுவோர் இறையாட்சியை உரிமை பேராக அடைவதில்லை என்று நான் ஏற்கனவே சொன்னேன். அதையே இப்போதும் மீண்டும் சொல்கிறேன். ஆமீன். பிரைஸ் தி லார்ட். ஆமீன். பிரைஸ் தி லார்ட். மத்தேயு 7:21. இன்னும் ஒரு டிஃப்ரெண்டான ஒரு நபர்கள், கடவுளுடைய திருவுளம் நிறைவேற்றுவதற்கு தயாராக இல்லாதவர்கள். மத்தேயு 7:21. என்னை நோக்கி ஆண்டவரே ஆண்டவரே என சொல்பவரெல்லாம் விண்ணரசுக்குள் செல்வதில்லை, மாறாக விண்ணுலகில் உள்ள என் தந்தையின் திருவுளப்படி செயல்படுபவரே செல்வர். ஆமீன். பிரைஸ் தி லார்ட். ஆமீன். பிரைஸ் தி லார்ட். எனக்கு வந்து கடவுளை தெரிஞ்சது, நான் வந்து ஒரு நபருக்கு வந்து கடவுளை தெரிஞ்சது, கடவுளுக்கு ஏற்றபடியா வாழ்ந்தாரு, நம்ம பெரிய நிறைய அதிசயங்கள்லாம் செஞ்சாரு, பெரிய விஷயம். ஆனா கொஞ்ச நாளுக்கு அப்புறம் சில விஷயங்கள், சில சூழ்நிலைகள்னால கடவுளை விட்டு விலகி சென்றாருன்னா என்ன நடக்கும் அப்படின்னு சந்தேகம் இருக்கிறவங்களாம் இருக்கிறாங்க. பல நாட்கள், பல வருடங்கள் அவர் நல்ல விதமா இருந்தார், கடவுளுக்கு ஏற்றபடியா வாழ்ந்தாரு. அப்புறம் கடைசி நாட்கள்ல ஒரு சூழ்நிலையினால, ஒரு பிரச்சனைனால, ஒரு இறப்பாக இருக்கலாம், ஒரு இழப்பாக இருக்கலாம், எது வேணா இருக்கலாம், பல சூழ்நிலைகள்னால அவர் கடவுளை விட்டு விலகி சென்றாரு. அவரு சூழ்நிலை எப்படி இருக்கும்? ஹெப்ரேயர் 10:26-27. அதான் கடைசி வரைக்கும் நிலைத்திருக்கின்றவன் பாக்கியவான் அப்படின்னு போட்டிருக்கும். ஹெப்ரேயர் 10:26-27 வாசிக்கிறீங்களா? உண்மையை அறிந்த பின்னரும் வேண்டுமென்றே நாம் பாவத்தில் நிலைத்திருந்தால் இனி நமக்கு வேறு எந்த பாவம் போக்கும் பலியும் இராது. மாறாக அச்சத்தோடு நாம் எதிர்பார்த்திருக்கும் தீர்ப்பும் பகைவர்களை சுட்டெரிக்கும் கடவுளது சீற்றமுமே எஞ்சி இருக்கும். ஆமீன். பிரைஸ் தி லார்ட். ஆமீன். பிரைஸ் தி லார்ட். அதான் வந்து சில ஐ பிலீவ் C.S. லூயிஸ் அவர் சொல்லுவார், the road to hell is paved with good intentions அப்படின்னு சொல்லுவாங்க. நல்ல எண்ணங்களால் நரகத்திற்கு போகின்ற வழி நல்ல எண்ணங்களால் அது வந்து உருவாக்கப்பட்டிருக்கிறாமா. நல்ல எண்ணங்கள் இருந்ததுனால நரகத்துக்கு நம்ம வந்து விண்ணகத்திற்கு போக மாட்டோம். அவர் வார்த்தைக்கு செவிசாய்த்ததுனால, அவர் விருப்பத்தை கடைபிடித்ததுனால, நம்ம உணர்ச்சிகளுக்கு அடிமைப்பட்டு பல பேர் நம்ம வந்து அவர் திருவுளத்தை செய்யறது இல்லை, நம்ம விருப்பத்துக்கு தான் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம், சுயநலமாக இருக்கிறோம். அதனால்தான் அந்த சுயநலத்தினால்தான் பல பேர், அந்த செல்வந்தர் கூட அந்த சுயநலம் தான் மெயினான விஷயம்.
கீழ்ப்படியாமை, சுயநலம். எபிரேயர் 10:26, 27 நம்ம வாசிக்கும் போதே உங்களுக்கு புரியும். நரகம் அப்படின்றது சாதாரண ஒரு விஷயம் இல்லை அப்படின்றது. ஆண்டவரே ஆண்டவரே சொல்றதுனால திருவுளத்தை புரிந்து கொள்ள வேண்டும். அதான் வந்து எபேசியர்ல போட்டிருக்கோம். திருவுளத்தை புரியாம இருக்கும்போது நீ அறிவிலியாக இருக்கின்றீர்கள் அப்படின்ட்டு. அதான் நம்ம கொஞ்சம் நேற்றுக்கு அதான் ஃப்ரைடே தேர்ஸ்டே அன்னைக்கு ஞானத்திற்காக ஆண்டவர் ஞானத்தினால் அந்த வெளிப்படுத்தப்படும், திருவுளத்தை வெளிப்படுத்தப்படும். அதுக்கு ஒரு முக்கியத்துவம்னா நமக்கு இல்லை. ஒரு ஒரு 100 பேர் வந்து இப்போ கேட்குறாங்கன்னா, 100 இல்லை 200 பேர் 300 பேர் கேட்குறாங்கன்னா, அதில் வந்து ஒரு ஆள் ஆண்டவரோட திருவுளம் என்ன அப்படின்னு கேட்குற நபர் 1-2 பேர் இருப்பான், அவ்வளோ. திருவுளத்தை நாடுகின்றவர்கள் ரொம்ப கம்மி. அதான் கடவுள் விண்ணகத்திற்கு செல்கின்றவர்கள் ரொம்ப கம்மி. குறுகிய பாதை அதெல்லாம் தேடுறவங்க கம்மி. உலகத்தனமான ஆசைகள்லாம் இவங்களுக்கு இந்த மாதிரி இருக்கா, எங்களுக்கு அந்த மாதிரி இருக்கு, இந்த நிலம் இது இல்லை, எனக்கு இந்த வேலை இல்லை, அது இல்லை. அதிகமான சிந்தனை அதுதான். அவர் வந்து நரகத்திற்கு சென்றார். 1 பேதுரு 4:6 அப்படின்னு போட்டிருக்கோம். நரகத்திற்கு சென்றார் அப்படின்ட்டு அதை அழிப்பதற்காகவோ, சில பேர் வந்து கடவுள் இவ்வளோ அன்பு நிறைந்தவர் அப்படின்னு சொன்னா நரகத்திற்கு அவரு நரகத்தை எப்படி இன்னும் வச்சிருக்கிறாரு அப்படின்ட்டு. நரகத்தை வந்து சுயமா தேர்ந்தெடுத்து நம்ம செயல்களால, ஆண்டவர் வார்த்தை நமக்கு கீழ்ப்படியாதனால நம்ம தேர்ந்தெடுத்த இடம் அது. நம்ம தேர்ந்தெடுக்கின்ற நம்ம செயல்களால தேர்ந்தெடுக்கின்றோம். 1 பேதுரு 4:6 வாசிக்கிறீங்களா? இறந்தோர் ஊனுடலில் மனிதருக்குரிய தீர்ப்பு பெறுவர், ஆவியில் கடவுளுக்குரிய வாழ்வு பெறுவர். இதற்காகவே இறந்தோருக்கும் நற்செய்தி அறிவிக்கப்பட்டது. ஆமீன். பிரைஸ் தி லார்ட். ஆமீன். பிரைஸ் தி லார்ட். இதற்காக நற்செய்தி அறிவிக்கப்பட்டது. சரிங்களா? ஆனா இது வந்து நீதியாக இருக்கின்றவர்களுக்கு, இயேசு கிறிஸ்து வருவதற்கு முன்னாடி அவங்கெல்லாம் வந்து விண்ணகத்திற்கு செல்வதற்காக இந்த அறிவிக்கப்பட்ட ஒரு விஷயம். சரிங்களா? ஸோ 1 கொரிந்தியர் 15:23 கடவுளுக்கு ஏற்றபடியாக கடவுள் விருப்பப்படி வாழ்ந்தவர்களுக்கு அங்கு செல்ல முடியும். அவங்க தேர்ந்தெடுத்த ஒரு விஷயம். சரிங்களா? அவருக்கு நரகத்திற்கு சென்றாருன்னு இருக்கும். சில பேர் வந்து நரகத்தில் இருக்கிற எல்லாரையும் மீட்டுறாரு அப்படின்னு சிந்தனைகள்லாம் இருக்கு பல பேருக்கு. ஆனால் அது அப்படி இல்லை. வாசிக்கிறீங்களா? 1 கொரிந்தியர் 15:23 ஒவ்வொருவரும் அவரவர் முறை வரும்போது உயிர் பெறுவர். கிறிஸ்துவே முதலில் உயிர் பெற்றார். அடுத்து கிறிஸ்துவின் வருகையின் போது அவரை சார்ந்தோர் உயிர் பெறுவர். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஆமென். பிரைஸ் தி லார்ட். சரிங்களா? இயேசு கிறிஸ்து வந்து நரகத்தில் இருக்கின்றவர்களை வந்து அவர் மறந்துட்டார் அப்படின்றது இல்லை. அவர் வந்து எல்லாரும் வந்து நம்ம என்ன சொல்லலாம், கடவுளுக்கு ஏற்றபடியாக வாழ்ந்தவர்களுக்கு மெயினாக அதை மட்டும் சிந்திச்சா போதும். அவருடைய அன்பு நம்மளை வந்து யாரும் அவரை பிரிந்து வாழணும் அவர் விரும்புவது கிடையாது. பல பேர் பாவத்தில் வாழ்ந்துகிட்டு இருக்கிறவங்ககிட்ட கடவுள் வந்து பேசுறத நான் வந்து அவங்களே சொல்லியிருக்கிறாங்க என்கிட்ட. குடிச்சதுக்கு அப்புறம் வந்து ஆண்டவர் இந்த மாதிரி செய்யக்கூடாது, இந்த மாதிரி செஞ்சிருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஆண்டவர் உணர்த்துவதை வந்து கடவுள் அவங்களே சொல்லியிருக்கிறாங்க. ரோமியர் 8:38-39 ஒரு மனிதனும் இந்த நரகத்திற்கு செல்லணும்னு சொல்லி கடவுள் விரும்புவதே கிடையாது. அதனாலதான் நரகத்தை பற்றி இயேசு கிறிஸ்து தான் இருக்கிறதுலே அதிகமாக பேசினது. இயேசு கிறிஸ்து தான், வேற யாரும் இல்லை. ரோமியர் 8:38-39 வாசிக்கிறீங்களா? ஏனெனில் சாவோ வாழ்வோ வானதூதரோ ஆட்சியாளரோ நிகழ்வனவோ வருவனவோ வலிமை மிக்கவையோ உள்ளத்தில் உள்ளவையோ ஆழத்தில் உள்ளவையோ வேறெந்த படைப்போ நம் ஆண்டவர் கிறிஸ்து இயேசுவின் வழியாய் அருளப்பட்ட கடவுளின் அன்பிலிருந்து நம்மை பிரிக்கவே முடியாது என்பது என் உறுதியான நம்பிக்கை. ஆமேன். பிரைஸ் தி லார்ட். நரகத்தை பற்றி கேட்கும்போது ஒரு விரக்திக்கு செல்லக்கூடாது. அவருடைய அன்புல இருந்து ஒன்றும் பிரிக்க முடியாது. நம்ம நல் எண்ணங்கள் இருந்தா, அவருக்கு கீழ்ப்படுகிற ஒரு உள்ளம் இருக்கு, நம்ம முயற்சிகள் எடுக்கிறோம் அப்படின்னா அதை நம்ம உதவி செய்வார். இல்ல நம்ம முயற்சிகள் எடுக்கல, எனக்கு பாவம் தான் பிடிச்சிருக்கு, நம்ம சொகுசான வாழ்க்கையில தான் எனக்கு முக்கியம், நான் விருப்பப்படி வந்து கடவுள் செய்யணும், நான் வந்து பாவத்தை விட தயாரா இல்லை. அதிகமாக நரகத்திற்கு சென்றவர்கள்
நீங்க பாத்தீங்கன்னா சிஸ்டர் ஜெசிந்தா அவங்க சொன்ன விஷயம் இதுதான். இந்த ஊன் இயல்பின் செயல்களால் தான் அதிகமாக நரகத்திற்கு சென்ற மக்கள் அவங்க புனித ஜெசிந்தா மார்ட்டோ. அவங்க சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, அவங்க அந்த நரகத்திற்கு சென்றவர்கள் அதிகமா இந்த ஊன் இயல்பின் செயல்களால, விபச்சாரம் அந்த மாதிரி ஊன் இயல்பின் செயல்களால தான் அதிகமாக ஒரு இணை சேர்க்கை அந்த மாதிரி அதிகமாக நரகத்திற்கு சென்றிருக்கின்றார்கள். ஆண்டவருடைய அன்பு அதுக்காக அவங்களை கைவிடவில்லை. அவர் பொறுமையாக இருக்கிறார். வா, திரும்ப என்கிட்ட வா அப்படின்னு சொல்லி 2 பேதுரு 3வது அதிகாரம் 9வது வசனம். அவர் பொறுமையாக இருக்க ஒரு நபரும் அழியக்கூடாது அப்படின்றது. ஆனா நம்ம திரும்ப திரும்ப அந்த பாவம் தான் வேணும், எனக்கு இந்த பாவம் தான் இருப்பேன், நான் கோபத்துக்கு அடிமையா தான் இருப்பேன், நான் மற்றவர்களை இந்த மாதிரி இது பண்ணிட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்லி, நம்ம குடிக்க அடிமையாக தான் இருப்பேன், நான் இந்த மாதிரி விபச்சாரம் தான் செஞ்சுட்டு இருப்பேன், பல ஆண்டவருக்கு கீழ்ப்படியாக எனக்கு தயாராக இருக்கு, ஆண்டவர்கள் எனக்கு முக்கியம் கிடையாது அப்படின்னு சொல்லி இருக்கும்போது பேராசையோட தான் இருப்பேன், மற்றவங்களுக்கு இரக்கம் காட்ட மாட்டேன் அப்படின்னு இருக்கும்போது ஆண்டவர் செவி சாய்க்க தயாரா இல்லை அப்படின்னு சொல்லும்போது வர விஷயம் இது. ஆண்டவர் இரக்கத்தை பல வாட்டி காட்டுவார். பல பேருடைய வாழ்க்கையை பல பேருக்கு வழிநடத்தல் செய்யும் போது அவங்க வாழ்க்கையில கடவுள் வெளிப்படுத்தின விஷயம் இது. பல வாட்டி இரக்கத்தை காட்டி தான் நரகத்திற்கு செல்கின்றார்கள். வாசிக்கிறீங்களா? 2 பேதுரு 3:9. ஆண்டவர் தம் வாக்குறுதியை நிறைவேற்ற காலம் தாழ்த்துவதாக சிலர் கருதுகின்றனர். ஆனால் அவர் அவ்வாறு காலம் தாழ்த்துவதில்லை. மாறாக உங்களுக்காக பொறுமையோடு இருக்கிறார். யாரும் அழிந்து போகாமல் எல்லாரும் மனமாற வேண்டுமென விரும்புகிறார். ஆமீன். பிரைஸ் தி லார்ட். ஆமீன். பிரைஸ் தி லார்ட். ஆனா நம்ம முன்னாடி சொன்ன அவரு அன்பாக இருக்கிறார். அவர் அன்புல நம்ம அழைத்து கொண்டிருக்கிறாரா? ஒரு நாளுமே அவர் இரக்கத்தால நம்ம இன்னும் உயிரோடு இருக்கிறோம். அவர் இரக்கத்தால நம்ம அழைத்து கொண்டிருக்கிறாரு. அவருக்கு ஏற்றபடியாக வாழுகின்ற பிள்ளைகளாக மாறணும் அப்படின்ட்டு. சரிங்களா? ஆனா ஆண்டவரோட வருகை நம்ம ஒவ்வொருத்தருடைய தேடி வருகை அப்படின்றது 1 தெசலோனிக்கர் 5:2 ஒரு திருடனை போல் நம்ம எதிர்பார்க்காத ஒரு நேரத்துல தான் இருக்கும். அது பல பேர் இங்க இருக்கிறவங்களுக்கு உங்களுக்கு தெரியும். இதெல்லாம் பயப்படுத்துறதுக்காக கிடையாது. சில பேர் உங்க நெருங்கினவர்கள் உங்களை பத்தியே சிந்திச்சு நீங்க பயப்பட வாய்ப்பு இருக்கு. பயத்துல சாத்தானுக்கு இடம் கொடுத்துறாதீங்க. அந்த பயத்துல ஒரு தூண்டுதல் பண்ணுங்க. இன்னும் அதிகமாக ஜெபிக்கணும், இன்னும் அதிகமாக கடவுளோட நேரத்தை செலவாகும், அவர் வார்த்தையில் இன்னும் ஆழப்படணும். இந்த வசனங்கள் இன்னைக்கு நீங்க கேட்ட வசனங்களை இன்னும் வாசிக்கணும், இன்னும் தியானிக்கணும். லூக்கா நற்செய்தி 16ல் இருக்கிற அந்த செல்வந்தருடைய வாழ்க்கையும் லாசருடைய ஓமையும் நீங்க சிந்திக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவுகள் எடுங்க. ஒரு விரக்திக்கு செல்வதற்காக கிடையாது இந்த போதனை. இன்னும் வாழ்க்கையை சீர்தூக்கி பார்ப்பதற்காக, இன்னும் ஒளிந்திருக்கின்ற பாவங்கள் வழியாக நான் கடவுளை விட்டு நான் விலகி சென்றுடனா அப்படின்ற ஒரு எச்சரிக்கை வருவதற்காக தான். 1 தெசலோனிக்கர் 5:2 வாசிக்கிறீங்களா? ஏனெனில் திருடன் இரவில் வருவது போல ஆண்டவருடைய நாள் வரும் என்பதை நீங்களே திண்ணமாய் தெரிந்திருக்கிறீர்கள். ஆமீன். பிரைஸ் தி லார்ட். புனித அக்வீனஸ், தாமஸ் அக்வீனஸ் சொன்ன விஷயம் என்னன்னா, நரகத்தை பத்தி நம்ம தியானிக்கணும். அது ஒரு ஆன்மீக ஒரு விஷயம், ஒரு மிக முக்கியமான ஒரு செயல்பாடு அப்படின்னு சொல்லுவாரு. 6 மாசத்துக்கு ஒரு வாட்டியாவது நம்ம தியானிக்கணும். இந்த வாழ்வில் இந்த நரகத்தை பத்தி தியானிக்கின்றவர்கள், சிந்திக்கின்றவர்கள் இறப்பில் நரகத்திற்கு செல்ல மாட்டாங்க அப்படின்னு சொல்லுவார் அவர். பாவத்தை விட்டு விலகிறதுக்கு அது நல்ல ஒரு மிக முக்கியமான ஒரு தூண்டுதல் அப்படின்னு சொல்லுவார். சரிங்களா? ஹெப்ரேயர் 2வது அதிகாரம் 1வது வசனம். அது மிக முக்கியமான மருந்து, ஒரு ஆன்மீக ஒரு சோம்பேறித்தனத்திலிருந்து வெளியில வருவதற்கு. ஹெப்ரேயர் 2:1 வாசிக்கிறீங்களா? எனவே நாம் கேட்டறிந்த செய்தியை நின்று வழுவி விடாதிருக்குமாறு மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஆமீன். பிரைஸ் தி லார்ட். ஆமீன். பிரைஸ் தி லார்ட். சரிங்களா? ஸோ நம்ம நரகத்திற்கு போய் பல ஆத்மாக்களை மீட்டெடுக்க முடியாது. ஆனா உண்மையான இரக்கம், ஒரு ஆன்மீக இரக்கம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உத்திரிபூசி ஸ்தலத்துல இருக்கிறவங்களன்றது மட்டும் கிடையாது, அவங்களுக்கும் நம்ம ஜெபிக்கணும். மிக முக்கியமான விஷயம் தான் அது.
2 மக்கபயர் 12வது அதிகாரம் 46 போட்டிருக்கோம். இறந்தோருக்காக ஜெபிப்பது, இரக்கம் காட்டுவது, நமக்கு இரக்கம் காட்ட முடியாதவர்களுக்கு நம்ம இரக்கம் காட்டுவது அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயம். வாசிக்கிறீங்களா? 2 மக்கபயர் 12:46. ஆனால் இறைப்பற்றுடன் இறந்தோர் சிறந்த கைமாறு பெறுவர் என்று அவர் எதிர்பார்த்திருப்பாரெனில் அது இறைப்பற்றை உணர்த்தும் தூய எண்ணமாகும். ஆகவே இறந்தவர்கள் தங்கள் பாவத்தினின்று விடுதலை பெறும்படி அவர் அவர்களுக்காக பாவம் போக்கும் பலி ஒப்பு கொடுத்தார். ஆமீன். பிரைஸ் தி லார்ட். ஆமீன். பிரைஸ் தி லார்ட். இந்த இறந்தவர்களுக்கு மட்டும் கிடையாது, இந்த நரகத்தினுடைய ஒரு அந்த தியானிக்கின்ற நபர்கள் ரொம்ப கம்மி, அதை பத்தி சிந்திக்கின்ற நபர்கள் ரொம்ப கம்மி, அதை புரிஞ்சுக்கிட்ட நபர்கள் ரொம்ப கம்மி. அதனால அந்த மாதிரி நபர்களுக்கும் அந்த நரகத்தை பற்றி சொல்லி கொடுக்கணும். நரகத்தின் வாயிலிருந்து அந்த பாவத்தின் அடிமத்தத்தில் இருக்கின்றவங்க, அந்த பாவத்தின் அடிமையில இருக்கிறவங்களுக்கு அது நரகத்தை பத்தி சிந்திக்க தோணவே தோணாது. யாக்கோபின் நூல் 5வது அதிகாரத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதமே இருக்கு. 5வது அதிகாரம் 19-20 வாசிக்கிறீங்களா? எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு தூண்டுதலாக இருந்த ஒரு சகோதர ஆசீர்வாதம். சகோதரிகளே, உங்களுள் ஒருவர் உண்மையை விட்டு நெறி தவறி அலையும் போது வேறொருவர் அவரை மனந்திரும்ப செய்தால், தவறான நெறியிலிருந்து மனந்திருப்புகிறவர் அவரை அழிவிலிருந்து மீட்பார் என்பதையும் திரளான பாவங்களை போக்குவார் என்பதையும் தெரிந்து கொள்ளுங்கள். ஆமீன். பிரைஸ் தி லார்ட். ஆமீன். பிரைஸ் தி லார்ட். திரளான பாவங்கள். மற்றவர்களை நீங்க பாவத்தை, இந்த நரகத்தை பத்தி சொல்லும் போதே உண்மையா அதை புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா பாவத்தை வெறுக்க ஆரம்பிச்சிருவான். பல பேர் பாவத்திற்கு செல்வது நரகத்தை பத்தி சரியா புரிஞ்சுக்கல. ஒரு நிமிஷம் விரலை நெருப்புல வைத்து பாருங்க. ஒரு நிமிஷம் வச்சா எப்படி இருக்கும் கை? ஒரு நிமிஷம் ஒரு விரலை வைக்க முடியல. நம்ம முழு சரீரம் கண்களோட சேர்ந்து முழு சரீரம் இந்த நரகத்துல, நம்ம ஆன்மாவும் நரகத்துல அந்த நெருப்புல எரிய போகுது அப்படின்னு சொன்னா, நித்தியத்திற்கும் அந்த மாதிரி எரிய போகுது அப்படின்னு சொன்னா, நம்ம பாவத்திற்கு ஏதுவாக வாழ்ந்துட்டு இருக்கிற நபர்களுக்கு எந்த தியாகம் வேணா எடுக்கிறதுக்கு நம்ம ஆக்சுவலா உண்மையா இரக்கம் காட்டுகின்றவர்களாக இருந்தா எந்த தியாகம் வேணா செய்யறதுக்கு நம்ம தயாரா இருப்போம். கலாத்தியர் 6வது அதிகாரம் 2வது வசனம். நம்ம மற்றவர்களுக்கு சொல்லணும், நல்வழிக்கு கொண்டு வர முயற்சிகள் எடுக்கணும். பல நேரத்தில் நரகத்தை பத்தி சொன்னா வரமாட்டாங்க, அன்பை பத்தி சொல்ல வேண்டியிருக்கும். ஆவியானவர் வழி நடத்துவார். கலாத்தியர் 6:2 வாசிக்கிறீங்களா? ஒருவர் மற்றவருடைய சுமைகளை தாங்கிக் கொள்ளுங்கள், இவ்வாறு கிறிஸ்துவின் சட்டத்தை நிறைவேற்றுவீர்கள். ஆமீன். பிரைஸ் தி லார்ட். ஆமீன். பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்துவின் சட்டம், அந்த அன்பின் சட்டம், இதுல இந்த நரகத்தை பற்றி மற்றவர்களுக்கு ஒரு விழிப்புணர்வு அவங்களை புரிய வைக்கிறதுக்கு நமக்கு ஒரு கடமை இருக்கு. சரிங்களா? எல்லாரும் நம்ம மீட்கப்படணும். கடவுள் ஒரு நபர் கூட கடவுள் நம்ம ஒரு நபர் கூட அழிவுக்கு போகணும் அவர் விரும்புறது கிடையாது. நம்ம பிறக்கும் போதே இவெல்லாம் நரகத்துக்கு போகணும் அப்படின்ற முடிவெல்லாம் எடுக்கிறது கிடையாது. எல்லாருமே மீட்கப்படணும் அப்படின்றதுதான் ஆசை. நமக்கு இன்னைக்கு ஒரு சாய்ஸ், நம்ம தேர்ந்தெடுக்கலாம். எந்த ஒரு ஆண்டவருடைய இரக்கத்தின் வாயிலும் திறக்கப்பட்டிருக்கு, விண்ணத்திற்கு போற இடமும் திறந்தப்பட்டிருக்கு, மனம் மாறுதலும் இருக்கு. நீங்க எதை தேர்ந்தெடுக்க போறீங்க? நல்ல எண்ணங்கள்னால நம்ம போக மாட்டோம். இது ரொம்ப நல்லா தெளிவா புரிஞ்சுக்கோங்க. எனக்கு நல்ல எண்ணம் இருக்கு, நல்ல விருப்பம் இருக்கு, என்னால இது முடியல அப்படின்ற ஒரு விஷயம்லாம் கிடையாது. முடியல அப்படின்றதுலாம் இல்லை. நம்ம அது நம்ம என்ன செய்யறோம்? அவருடைய இரக்கத்தை, அவர் கிருபை, ஆண்டவரே அவர் கிருபை இன்னும் அதிகமாக நாடுகின்றீர்களா அப்படின்னு அவர் பார்ப்பாரு. அவர் கிருபை நமக்கு போதும் என்று உங்களை அந்த உணர்த்து உங்களுக்கு இருக்கா? அந்த கல்லான இதயத்திற்கு நீங்க செல்லாதீங்க. திருவழிபாடு 2வது அதிகாரத்துல 11வது வசனம், 2வது இறப்பு அப்படின்றது. நரகத்திற்கு செல்லக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க அப்படின்னா செவிகளை திறந்து
ஆள் மனதன் செவிகளை திறந்து நம்ம வந்து அதை கீழ்ப்படியணும். அவர் வார்த்தைக்கு செவி சாய்க்கணும். திருவழிபாடு 2:11 வாசிக்கிறீங்களா? நீ எங்கு கேட்க குடியிருக்கிறாய் செவியுடையோர் என்று நான் அறிவேன். திருச்சபைகளுக்கு தூய ஆவியார் கூறுவதை கேட்கட்டும். வெற்றி பெறுவோரை இரண்டாவது சாவு தீண்டவே தீண்டாது. ஆமீன். பிரைஸ் தி லார்ட். ஆமீன். பிரைஸ் தி லார்ட். ஆமீன். பிரைஸ் தி லார்ட். ஸோ நம்ம நல்லா புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, நரகம் வந்து நம்ம வந்து நமக்கு ஒரு மனமாறுதல்ன்றது மட்டும் இல்லை, மற்றவர்கள் அதுக்கு செல்லக்கூடாதுன்ற ஒரு அன்புல நம்ம அது அவங்களுக்கு வந்து ஒரு நம்ம அந்த நரகத்தின் வாயிலிருந்து நம்ம கொண்டு வரணும். சில பேர்லாம் வந்து ஜெபிக்கும் போது அவங்க நரகத்திற்கு சென்று கொண்டிருக்கின்றார்கள் அப்படின்னு சொல்லியே வெளிப்படுத்துவார் கடவுள். அப்படியே வெளிப்படுத்துவார். அது பார்த்துப்போம் எங்களையே வந்து இது வந்தோம், நரகத்துக்கு போய் கொண்டிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி, சாத்தான் இழுத்துக்கிட்டு போயிட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லி காட்டுவார். அது வந்து அது பார்க்கும்போது ரொம்ப அவ்வளோ எளிதாக இருக்காது. அதனால நம்ம மற்றவர்களுக்காக மற்றவர்களை வந்து ஜெபத்தின் வழியாக ஆண்டவர் வார்த்தை, அவர் உங்க உள்ளத்தில் போடுகின்ற வார்த்தையை அவங்களுக்கு கொடுப்பது வழியாக அடிச்செல்லாம் திருத்த முடியாது. மனம் மாறுதல் ஆவியானவர் கொடுக்கிற ஒரு மனமாற்றம்னால வருகின்ற ஒரு விஷயம். சரிங்களா? நம்ம எவ்வளவுதான் போதிக்கலாம், பல விஷயங்கள் செய்யலாம், மனம் மாறுதல் ஆவியானவர் அங்க ஒத்துழைக்கணும். ஆவியானவரோட எல்லாரும் மீட்புக்கு வரணும்னு தான் கடவுள் விரும்புறாரு. இரக்கத்தோட கரம் பிரித்து அவர் காத்து நிற்கிறாரு. ஆனா நம்ம எதை தேர்ந்தெடுக்க போகின்றோம்? மற்றவர்களுக்கு இந்த இரக்க காட்ட நம்ம போறோமா? ஆண்டவர் சிந்திக்க அழைக்கிற விஷயம் இதுதான். இன்னைக்கு நமக்கு தியானித்து உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருக்கா? நரகத்தை பற்றி நிறைய கேள்விகள் இருக்கும். கேளுங்க, தயக்கப்படாம கேளுங்க. இறந்த பின்ன யாருமே நம்ம பேச மாட்டோம்னு சொல்லி படிச்சிருக்கோம் இறை வார்த்தையில. ஆனா இங்க ஏழை லாசர் அந்த பணக்காரர் மட்டும் எப்படி பிரதர் பேச முடியும்? பேச முடியாது அப்படின்றது வந்து எங்க படிச்சிருக்கீங்க? இருக்கே, பைபிள்ல இருக்கே. இறந்த பின் நம்ம வந்து கடவுளின் வானதூதர்களை போல் பேச மாட்டோம் அப்படின்னு தானே பிரதர் இருக்கு. பேச மாட்டோம் அப்படின்னு போடலையே, வானதூதர்களும் பேசியிருக்கிறாங்க. ஓகே ஓகே. இதுக்குதான் வந்து இந்த மாதிரி கிளாஸ் எல்லாம் எடுக்கிறது. சரிங்களா? பேசுவாங்க, பேசலாம். சொல்லுங்க, வேற ஏதாவது கேள்வி இருக்கா? நரகத்தில் இருக்கின்ற இடத்துல இருக்கிறவங்களோட நம்ம வந்து பேச முடியாது, நம்மளால பேச முடியாது. ஆனா அவங்களால வந்து பேச முடியும். பேச முடியாதுன்றதெல்லாம் கிடையாது. சொல்லுங்க. அழுகையும் அங்கலாய்ப்பும் அவங்க எல்லாம் இருக்கும், சரீரம் முழுவதும் அங்க இருக்கும். சரிங்களா? சொல்லுங்க. ஓன்னு கத்தி அழுவாங்க. அப்போ பேச முடியாதுன்னு சொல்ல முடியுமா? சொல்லுங்க. வீடியோ அனுப்புறேன் ரபேக்கா. சொல்லுங்க, வேற ஏதாவது கேள்வி இருக்கா? பிரதர், நம்ம மாற்றுரு பெறுவோம் அப்படின்னு தானே பிரதர் இருக்கு. அது வந்து ஆன்மா மட்டும்தானே குளோரிஃபைடு பாடி அண்ட் சோல். அதான் வந்து ரெண்டுமே, ஆன்மாவும் சரீரமும். அது கத்தோலிக்க திருச்சபையின் போதனை தான். ஆன்மாவும் சரீரமும், அதை முதல் ஒரு வசனத்திலேயே போட்டிருக்கும். நான் சொன்ன முதல் ஒரு வசனத்திலேயே வந்து ஆன்மாவும் சரீரமும் நரகத்தில் போடுறவர் தான் அவர். சரிங்களா? நம்ம வந்து ஆன்மாவும் சரீரமும் மத்தேயு 10:28 வாசிக்கிறீங்களா? ஆன்மாவை கொல்ல இயலாமல் உடலை மட்டும் கொல்பவர்களுக்கு அஞ்ச வேண்டாம். ஆன்மாவையும் உடலையும் நரகத்தில் அழிக்க வல்லவருக்கே அஞ்சுங்கள். ஆமீன். பிரைஸ் தி லார்ட். ஆமீன். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க, வேற ஏதாவது கேள்வி இருக்கா? பிரதர் சொல்லுங்க. அதாவது இயேசுனுடைய 2ஆம் வருகையின் போது கல்லறையில் இருப்பவர்கள் அனைவரும் உடலோடு எழுந்திருப்பாங்க அப்படின்னு தானே பிரதர் இருக்கு. சரி, அப்ப நம்ம உடலோட பரலோகத்துக்கு போவோமா? உடலோட பரலோகத்துக்கு போவோம். ஆமா. எந்த வயசு உடல்லாம் கேட்காதீங்க, இப்படி ஒல்லியா இருப்போமா அதெல்லாம் கேட்காதீங்க. உடலோட போகும், மகிமைப்பட்ட ஒரு உடல்.
ஓகே பிரதர். சொல்லுங்க, வேற ஏதாவது கேள்வி இருக்கா? பிரதர், ஆண்டவர் வந்து நம்மளுக்கு வருகையெல்லாம் எடுத்துக்கொள்ள பின்னாடி அப்புறமா ஆண்டவர் புதிய பூமி புதிய வானமும் புதிய பூமியும் உண்டாக்குவேன் அப்படின்னு சொன்னார்ல ஆண்டவர். அப்போ நம்ம இந்த பூமியிலே இருப்போமா இல்ல பரலோகத்துக்கு அங்கேயே இருப்போமா? பரலோகத்திருப்போம். இந்த புது பூமி இந்த இது விஷயங்கள்லாம் இன்னும் கொஞ்சம் நம்ம தியானிக்கலாம், கவலைப்படாதீங்க. ம் ஆனா விண்ணகத்துக்கு போகும்போது சரீரத்தோட தான் நம்ம போகின்றோம். சரிங்களா? இது பிரேசலா பிரதர், Praise the Lord. கிறிஸ்தவங்களுக்கு மட்டும்தான் நரகம் இருக்கா இல்ல மற்ற எல்லாருக்குமே மதத்தினர்? எல்லாருக்குமே. ஓகே பிரதர், தேங்க்யூ. நல்ல கேள்வி. வேற ஏதாவது கேள்விகள் இருக்கா? பிரதர், இப்போ வந்து நம்ம பார்க்குறோம், சில ட்ரைபல்ஸ்லாம் டிஸ்கனெக்டடாக இருக்காங்க. ம் அவங்கெல்லாம் வாழ்ந்து இறக்குறாங்க, கடவுள் ம் பற்றி தெரியும். சில ரிலீஜியன்ல வந்து நல்லவங்களாவே ஐ மீன் லைக் பைபிளில் சொன்ன மாதிரி வாழ்ந்து இறக்குறாங்க. ஆனால் அவங்களுக்கு கிறிஸ்டியானிட்டி பற்றி ஒன்று இருக்குன்னே தெரியாது. அப்போ அந்த அந்த மாதிரி யார் சோல்ஸ்ல பார்த்தீங்க? அந்த மாதிரி யாரோ பார்த்துருக்கீங்களா? இல்லை, ஒரு அசம்ஷன் தானே அது வச்சுக்கோங்களேன். அசம்ஷன், தட்ஸ் a presumption. ஆ, நீங்க யாராவது பார்த்துருக்கீங்களா அந்த மாதிரி? சே ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து நீங்க கிறிஸ்டியானிட்டிக்கு வந்து வரும்போது பார்க்காத ஒரு ஆளை பத்தி பேசிட்டு இருக்கிறீங்க. பார்த்த ஒரு இல்லை ஆளை இல்லை பத்தி கொஞ்சம் பேசுங்க, முடியுமா அந்த இல்லை மாதிரி? இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் ட்ரைபல்ஸ்லாம் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். சரி. அங்க அவங்கெல்லாம் சரி, அவங்களே வச்சுப்போம். சென்டினல் ஐலண்ட்ல உள்ள ட்ரைபல்ஸ் வச்சுக்கணும். சரி. அவங்க வந்து ஆன்சிஸ்டர்ஸ்ல இறந்துருப்பாங்க, எதுவுமே தெரியாது. அப்போ ம் அவங்கெல்லாம் என்ன ஆகும், அந்த சோல் தெரியாதனாலதான் அவங்க போறாங்க ஹெல்லுக்கு. ம் அத அவங்க சரி. கைக்கு அது மீறி. அதுதான் வந்து சம்திங் கால்டு கான்ஷியன்ஸ். ரோமையர் புத்தகத்துல வந்து போட்டிருக்கும். ஒரு ஒரு மனசாட்சின்ற ஒன்று இருக்கும். சரிங்களா? இப்போ அது வந்து ஒரு பெரிய தியராலஜிக்கல் டிஸ்கஷன். ஐ மீன் இட்ஸ் ஆக்சுவலி குட் கொஸ்டின். பட் நான் சொன்ன மாதிரி அதான் அந்த யூதர் இப்போ இதில் போட்டிருக்கோம் ரோமையர் புத்தகத்துல, நோ ஒன் இஸ் ரைச்சஸ், யாருமே வந்து நீதிமான் கிடையாது. அப்போ வந்து 3வது அதிகாரம் அதில் வந்து உங்களுக்கு ஒரு ரைச்சஸ்னஸ் டு ஃபெய்த், ரைச்சஸ்னஸ் த்ரூ ஒரு மனசாட்சின்னு ஒன்று இருக்கும். இது சரி இது சரி இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம உள்ளத்திலே ஆக்சுவலாக கடவுள் போட்டிருக்கிறாரு. இப்போ நமக்கு தெரியும் இன்னொரு ஆளை கொலை பண்றது தவறு அப்படின்றது. கரெக்டுங்களா? ஆமா, அது எல்லாருக்குமே தெரியும். அது ஒரு இயற்கையா இருக்கிற சட்டங்கள் தான். அது வந்து விதிமுறையா கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு விஷயம். கரெக்டா இல்லையா? அது எல்லா சமூகத்திலையும் பல சட்டங்கள் பார்த்தீங்கன்னா, பொதுவா பல சட்டங்கள், மெயினான சட்டங்கள் பார்த்தீங்கன்னா, அந்த பட்டு கட்டளைக்கு ஏற்றபடியான சட்டங்கள் தான் எல்லா இடத்துலையும் இருக்கும். அது மாறா சட்டங்கள் பார்த்துருக்கிறீங்களா? மோஸ்ட்லி இல்ல. ம் ஸோ எல்லா ரிலிஜன்லையும் பொதுவா இந்த ஜெனரல் சட்டங்கள் மெயினாக அது மாதிரி இருக்கும். ஸோ இயேசு கிறிஸ்துவை பற்றி போதிக்கப்பட்டு அவங்க ஏற்றுக்கொள்ளலைன்னா அவங்க நரகத்துக்கு போயிடும், அது வேற விஷயம். ஆனால் அந்த கடவுளை தெரியல. நீங்க சொன்ன மாதிரி நீங்க சொல்ற ஒரு மைனாரிட்டியை பத்தி நீங்க பேசிட்டு இருக்கீங்க, 1%. அந்த ஒரு சதவீத நபர்கள் கடவுளை தெரிஞ்சு கடவுளை தெரியாம அந்த மனசாட்சிக்கு ஏற்றபடி அவங்க வாழ்ந்திருந்தாங்க அப்படின்னு சொன்னா அவங்க வந்து நரகத்துக்கு போக மாட்டாங்க. காயன் இருந்த காலகட்டத்துல அவருக்கு வந்து இந்த சட்டங்கள் இருந்ததா? இந்த 10 கட்டளைலாம் இருந்ததா? இல்ல. ம் ஆனா அந்த கடவுளுக்கு ஏற்றபடி காட் வாழ்ந்தாருன்னு கனெக்டட் நினைக்கிறீங்களா? இல்ல. அந்த சில பேர் சொல்றாங்க, இது எழுதல, ஹோலி புக்ஸ்ல இல்ல, அந்த டெலிபதி அந்த இதெல்லாம் இருந்தது அந்த காலத்துல. அந்த காட் கனெக்ட் இருந்ததுல, அவங்களுக்கு கடவுள்கிட்ட இல்ல, இந்த பேசுவாங்க. எண்ட் ஆஃப் த டே தேவர் what I'm asking is காயனோட வாழ்க்கையில சரிங்க, நீங்க வந்து செட் பைபிள் இல்லாத ரூல்ஸ். விஷயத்தை வச்சு நீங்க பேச ஆரம்பிச்சீங்க அப்படின்னா டிஸ்கஷன் கோஸ் இன்டு a different realm altogether. ஓகே, சரிங்களா? there is no set rules. ஆமா, there is no set rules. ஆமா. ஸோ அதனால அது அந்த காலகட்ட நபர்களா இருந்தாலும் அவங்களுக்கும் ஒரு மனசாட்சின்றது ஒரு விஷயம் இருந்தது. இப்போ அப்போ அதுக்கேற்றபடி அவங்க செயல்பட்டு இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு நரகத்துக்கு போறது பதிலாக விண்ணகத்துக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா கடவுளுக்கு தெரியும் ஒரு மனுஷன் இயேசு கிறிஸ்து, அவன் வந்து இயேசு கிறிஸ்துவோடைய கிருபையின்படி அவனால் வாழ முடியுமா முடியாதா? இயேசு கிறிஸ்துவ பற்றி சொல்லியிருந்தாங்க அப்படின்னு சொன்னா அவரால் ஏற்றுக்கொள்ள முடியுமா முடியாதா? எந்த மாதிரி ஒரு நபர் அப்படின்ற ஒரு விஷயம் என்ன நினைக்கிறீங்க? தெரிய வருமா தெரியாதுன்னு நினைக்கிறீங்களா? கடவுளால அது புரிஞ்சுக்க முடியுமா முடியாதா?
இல்ல கொஸ்டின் எனக்கு கேட்கல சரியா, இன்னொரு வாட்டி சொல்ல சரி, முடியுமா? கேள்வி என்ன அப்படின்னா, இப்போ இயேசு கிறிஸ்து அந்த நபருக்கு, இப்போ போதிக்கப்படாத நபர், நீங்க சொன்ன சென்ட்ரல் ஈஸ்ட் ட்ரைப், ஆந்தமான்ல இருக்கிற சென்ட்ரல் ஈஸ்ட் ட்ரைப், அவங்களுக்கு கடவுளுடைய போதனை அவங்களுக்கு கிடைச்சிருந்தா, அந்த ம், மாதிரி ஒரு விஷயம் நடந்திருந்ததுன்னு வச்சுக்குவோம், சரிங்களா? ம், ம். இயேசு கிறிஸ்துவை ஏற்று கொண்டிருப்பாங்களா இல்லையா அப்படின்றது கடவுளுக்கு தெரியுமா தெரியாதா? தெரியும், கடவுளுக்கு எல்லாம் ம், தெரியும். யா. ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருந்தா ஏற்றுக்கொள்வாங்களா? அவங்க எந்த மாதிரி வாழ்வு இருந்திருக்குன்ற வரைக்கும் அவர் கடவுளுக்கு தெரியும். ஸோ அதுக்கு ம், ஏற்றபடியான ஒரு தீர்ப்பை அவர் கடவுள் தருவாரு, சரிங்களா? அவருடைய இறக்கத்துக்கு நம்ம இதெல்லாம் விட்டு விடணும். ஆனா நமக்குன்னு ஒரு பொறுப்பு இருக்கு. நம்ம வந்து ம். எல்லாரும் ஏற்றுக்கொள்வாங்க, நம்ம எந்த விதத்துல வேணா நம்ம அது மற்றவங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்றது இல்லை. அதோடைய ஒரு அவசரத்தை புரிஞ்சு, ஆண்டவருடைய நற்செய்தியை பறைசாற்ற வேண்டிய ஒரு அவசரத்தை புரிஞ்சு நம்ம வாழணும், சரிங்களா? ஓகே. ஓகே, நம்ம நேரம் முடியல. இயேசுவே நன்றி. ஹalleluya, praise the lord, praise you jesus, thank you jesus. உம்ம ரத்தத்தால் எங்களை கழுவும் ஆண்டவரே, தூய்மையாக்கும், விடுதலை தாரும். சரி, நரகத்தை வந்து நம்ம யாரும் போனது கிடையாது. அதனால விபிலியத்துல இயேசு ஆண்டவர் வெளிப்படுத்துற பற்றி வச்சுதான் நம்ம சிந்திக்க முடியும். ம், சரிங்களா? பல தியரிஸ் நம்ம உருவாக்கலாம். ஆனா பொதுவா வந்து ஆண்டவர் வார்த்தையின்படி நம்ம சிந்திச்சோம் அப்படின்னா, அதுக்குள்ள அது கோட்பாடுக்குள்ள நம்ம சென்றோம் அப்படின்னா, நமக்கு வந்து இயற்கையா நம்ம பல நம்ம ம், நம்ம தெரிஞ்சவர்களுக்கே நம்ம வந்து சொல்லலை ஆண்டவர், இந்த ஆண்டவர் வார்த்தையை பத்தி பல பேருக்கு நம்ம வந்து இன்னும் சொல்ல வேண்டி இருக்கு. அப்ப நம்ம இந்த நீங்க சொல்ற ஒரு 0.1% கூட இல்லாது ஆக்சுவலா கடவுளை தெரியாதவர்கள் அப்படின்றது. அதை பத்தி நம்மளை விட அதிகமான அக்கறை கடவுளுக்கு இருக்கும். கடவுள் பார்த்துக்குவார், சரிங்களா? காட் bless you. Thank you. தேங்க்யூ.